எங்க ஃபேமிலில மொத்தம் 3 பேர். எல்லாத்தையும் ஒரு அம்மா போய் பார்த்தேன். ஆமா, நீ உங்களை நம்பி நான் எங்கே வேணாலும் வருவேன். ஆமா, நீங்க என்ன படிக்கிறீங்க? கவர்மெண்ட் டிகிரி. கமான் கால் மீ. போறதுக்கே சொல்ல போலாம். தெரியுமியா, உங்களை நம்ம வேலைகளுக்கெல்லாம் தெரியாது இந்த நேரத்துல. இது மாயாஜால படம். ஆமா, நீங்க மிருதங்கரங்களுக்கு தெரியாது. 10 மணிக்கு மேல கொஞ்சம் பெருசா இருக்கும். 12 1 மணிக்கு கொஞ்சம் சிறுமையாக இருக்கும். 3 4 மணிக்கு கொஞ்சம் சிறுமையா இருக்கும். விடுஞ்சிருச்சுன்னா அந்த 3 4 மணிக்கு மேல என்கிட்ட இருக்க 2 துண்டுங்க. அது நாங்க இல்லைங்க, நீங்க நீங்க இது இளந்தப்பழம் மாதிரி தெரியல. நீங்க காரைக்குடி செட்டிநாடு பக்கம் நீ அந்த வெள்ளாப்பத்தி நீ விட்டு வைக்கிற பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்க. ஆமா, இளந்தப்பழம் இல்லையா? ஆமா, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? எங்க அம்மா பத்தி பேசுறீங்க. அப்பா அவங்க அம்மா உங்க செட்டப்பா கொண்டாதான். நான் உங்களை அண்ணனா வச்சிருக்கேன், நீங்க மாமனாரா இல்லையா? குருநாதர் என்ற ஏதாவது உண்மை சொல்லிடுறேன். கண்டிப்பா அவர் லிஸ்ட்ல இது வரல. கைதியை பார்த்தேன், அந்த பேரே இல்லை. உங்களோட மயம் சூப்பரா இருக்கேன். இது கார்லெஸ் மைக். நீ எந்த பக்கத்துல கேபிள் லைன் தெரியா? அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வரல. பல மக்களா தெரியுதா? லைட்டா அந்த டிஷ்ஷை திருப்பிக்கவா? இல்ல அந்த கொடையை திருப்பட்டுமா? இந்த கொடையை திருப்புங்க. திருப்பிக்க
உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. அப்படின்னா அருளு கூச்சமா இருக்கு எனக்கு. எனக்கு வெக்கமா இருக்குது. நீ உதத்த உண்டு. அட ஊத்த பையன், நீ தான் ஊத்த பையன், மாநாடு பையன். சரி சரி. யாரை பிடிச்சிக்கிட்டு ஊத்த புருஷன் அப்படிலாம் பேசுறேன். வரப்போற புருஷன். அட பாவி மனிதன், என்னைய கொண்டுட்டு. குடும்ப பொண்ணு அம்மியா இருக்கு மகாச்சு இல்ல என் பிள்ளைக்கு வீட்டு வேலை பாங்கலாம வளர்த்துருக்காங்க. ஏங்க எப்ப போய்கிட்டு நாகரிக காலம் உனக்கு. நான் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிறது பெருசு இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். எங்க ஆத்தா உன்னை மருமகளா ஏத்துக்கணும். அவங்க ஏத்துக்கிறது அப்புறம் அந்த பெட்டியார் நம்மளும் அரைக்கிறத ஏத்துக்கிட்டோம். ஏத்துக்கணுமா இல்லையா? எது செஞ்சாலும் சரியா உனக்கு முதல்ல வீட்டு வேலை பார்க்க தெரியுமா? இல்லங்க, மோரகட்டை பார்த்தாலே தின்ன தட்ட கூட கழுவ பண்ணி சோவால ஏறி படுத்துக்கிறேன். அப்புறம் மயிரா வளங்க உன்னை கட்டிட்டு நான் கூட்டிட்டு போனா புழு புழு மூடுமா ஏங்க சொல்லித்தரேன். சரி. வீட்டு வேலை நீ பார்த்தல இல்லங்க. வீட்டுல உறவு இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. உலக்க மகன் கிடக்குது. குத்தி இருக்கியா? பழக்கம் இல்ல. யாராவது குத்துனதை பார்த்திருக்கியா? ஒட்டுல கூட கேட்க முடியல. சீடி கீடி அதுல சீடி கீடி சமையல் கலை போட்டு பார்த்தது இல்லையா? இல்லங்க. சொல்லித்தரேன். எப்படிங்க? ஒரு ஆள் கீழே கிடக்கிற மாதிரி நினைச்சுக்கணுமா? அதுக்கு மேல உலக்க அப்படி நிக்கும். நிக்கிற மாதிரி நினைச்சு நிக்கமா நிக்காதா? அது பார்த்துக்கணும். முதல்ல உலக்க அப்படி எடுக்கும் போது மெதுவா எடுக்கும்போது மெதுவா அப்பதான் நெல்லுக்குள்ள அரிசி புளுக்கு புளுக்கு வரையும். இன்னொன்னு வேலை பார்க்கறதோட உடற்பயிற்சி செய்யறது. ஆம்பளை தான் ஜிம்முக்கு போகணும். உங்களுக்கு ஜிம்மே தேவையில்லை. எப்படிங்க? பார்க்கிற வேலையிலேயே அப்படி உலக்க பிடிச்சி அப்படி அப்படி போது அப்படி பாராஜார வேலை செய்யும்போது ஜஸ்ட் அப்படி இறங்க அப்படி பின்னு அப்படியே நிற்கும். அதை பத்தி உனக்கு தெரிஞ்சா தானே பாருங்க. சரிங்க, என்னென்னமோ பேசுறீங்க, நமக்கு அதை பத்தி தெரிய மாட்டேங்குது. வீட்டுல அம்மிக்கல் இருக்கா? கிடக்கு பெருசா. அரைச்சிருக்கியா? பூரா மிக்சியில போட்டு டொரு டொருன்னு அடிச்சு செமிக்காத வேண்டது மாதிரி குழம்பு வைக்கிறீங்க. அது மனசை திங்க முடியுதா? நல்ல அம்மியில அரைச்சு மீன் குழம்பு வச்சா அப்படி இருக்கு. அம்மியில அரைச்சா அதெல்லாம் அந்த காலம் தாங்க. உனக்கு நான் சொல்லித்தரேன். எப்படி? இது ஒரு எக்ஸசைஸ். துணி துவைக்கிறது ஒரு எக்ஸசைஸ். டப் 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 அடிக்கிறது. இது அம்மியில அரைக்கிறது. இது கை முட்டிக்கலாம் எக்ஸசைஸ். கை முட்டியா? கையில இருக்கு முட்டிக்கு சொல்லித்தரேன். குக்கர் என்ன உனைய புள்ள வளர்த்து பேசுறது கூட தந்திரியம். மயிறு பொண்ணு புள்ள அதெல்லாம் என்ன வளர்த்தாங்க சொல்லி கொடுத்து ஒரு மயிறு செஞ்சதுக்கு வளர்த்தாங்க. நல்லா ஜூம் பண்ணி இருப்பான். இப்போ இந்த இடத்துல இப்படி சதுரமா அம்மிக்கல் இருக்கிற மாதிரி பாருங்க. சரியா? மேல குழவிக்கல் கிடக்கு உள்ள குழவிக்கல் உள்ள வச்சிருக்கேன். இப்படி மேல இப்படி ரவுண்டா இருக்கா? எக்ஸ்கூஸ் மீ, ஒரு துண்டு இருந்தா முன்னே யாராவது? தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்து நல்லா கவனமா கிடைக்கும். இப்படி முடிக்கும். மிளகா தெரிச்சு விழுந்துருக்கூடாது. சேலைகள்லாம் கரையாயிரும். புது சேலை, பட்டு சேலை இதை பூஜையில போட்டு வைக்கிறது போட்டு மூடிக்கிட்டு இவ்வாறு நல்லா அரைக்கிறதுலாம் மசாலா அரைக்கிற வேகத்துல நீ என்ன அரைக்க சொன்னா எதிர வந்து பாத்துக்கிட்டு நீ போடும் போடும். இதுவே இந்த லட்சத்துல இருக்கு. வீடு வேற கூட்டிருக்கியா? அது எப்படிங்க? மாற பிடிக்கிற உயிர் போற மாதிரி எந்த விஷயமா ஒரு நல்ல விஷயமா பேச மாட்டியா? விளக்கமாறு பிடிக்கிற ஆளுல வாயில்
மார்ல 2 மாடு. டேய் வாயை திறந்து வாயில அடிக்கும் பாருங்க ஆளு என்ன சைஸ்ல பாரு மார்ல வாய் என்னமோ குத்த போறான்னு மார்ல ஒண்ணு ஆண் மாறு ஒண்ணு பெண் மாறு. அப்படி சொல்லுங்க வீடு கூட்டுற மாறு வந்து அதிர்ச்சி அடைகிற மாதிரியே பேசுங்க வீடு கூட்டுற மாறு பெண் மாறு, வாச கூட்டுற மாறு ஆண் மாறு. ஏன் தெரியுமா? எப்படிங்க வீட்டை கூட்டி போட்டு கதவு முடிவு சாத்தி வச்சுருவாங்க. ஒரு பொண்ணு எப்படி அடக்கொடுக்கமா வீட்டுக்குள்ள இருக்காளோ அது மாதிரி அது வீட்டுக்குள்ளே இருக்கு. கண்டிப்பா. அதனாலதான் அது பெண் மாறு. பெண் மாறு. வாச கூட்டுற மாறையே ஆண் மாறு. அது ஏங்க ஆண்மான்னு சொல்றாங்க வாசனை போட்டுட்டு வாசலை சுத்தம் போட்டுருவாங்க. வெளியே மழை காத்து வாக்காம அதை வெளியே வந்து உழைக்கிற மாதிரியே கிடக்கணும். ஓ வீடு கூட்டும் போது ஒரு கவனிக்கணும். எப்படிங்க இப்படி புனிதவர் ஆமா அப்ப பின்னாடி ஒரு பார்வை பார்க்கணும். ஏன் குனிய பின்னாடி உட்கார்ந்து இவனு வாராங்க எதுக்கு நீ கூட்டுறதுக்கு குனிவு அங்க அவன் குஜால் பண்ண ரெடியா இருப்பாங்க. அதுக்காக தான் கிராமத்து பெண்களை பார்த்திருக்கேன். எப்படிங்க வாச போட்டும் போது இந்த கையில மாறுது, இந்த கை சும்மா இருக்கு. இப்படி வச்சுட்டா ஏன் அப்படி ஏன் இந்த கையை இப்படி போட்டா? அது ஆமாங்க அது ஏங்க பின்னாடி வச்சுக்கிறாங்க ஏங்க அது ஒரு சேஃப்டி லாக்கர். எப்படி பாதுகாப்பு. வா தேவையில்லாத ஐட்டம் நல்லா சீப்பா பண்ணி அப்ப தேவையுள்ள ஐட்டம் தான் அப்புறம் முடிச்சுருவாங்க. பைத்தியக்கார பையன்ல இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா நான் சொல்லி தரேன். என் வீட்டு மாட்டு பொண்ணு ஆக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். எப்ப அந்த யூடியூப் அடிச்சிருப்பா நிறைய அடிச்சிருக்கேன் பாரு இப்பதான் அவன் முன்னேறி வந்துட்டு இருக்கேன். அவன் யூடியூப் உனக்கு அப்பதான் லைக் அதிகமாக பார்த்து நிறைய அடிச்சிருக்கேன் தம்பி ஒரு ராகம் பாடலோடு காது கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடியதோ. ஒரு ராகம் பாடலோடு காது கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடியதோ. உறங்காமல் வாடுதோ சுகம் ஒரு ராகம் பாடலோடு காது கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடியதோ. மாலை நேரக் காற்று மகிழ்ந்தாடும் துன்பம் தீர்த்து மாலை சூடினாலும் இணையாடும்